அல்லாஹ் ரசூலை பற்றிய கல்வி அறிவை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய இஸ்லாம் பரிபூர்ணம் அடைகிறது. இஸ்லாமிய தகப்பன் என்பதில் நம்ம பரிபூர்ணம் அடைகிறோம். அதில் மிகப்பெரிய பங்கு மக்தப் மதரசாக்களுக்கு இருக்கிறது. அடிப்படையில் இன்னும் உடச்சி பேசுறதா இருந்தால் மக்தப் மதரசான்னு ஒன்று கிடையாது. நாம தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அலிஃப் பா தாவை தகப்பனும் தாயும் சொல்லி கொடுக்கணும். அதுதான் செய்தி. பால் குடிக்கும் போது என்ன துவா ஓதணும், தாயும் தகப்பனும் சொல்லி கொடுக்கணும். எப்படி உட்கார்ந்து சாப்பிடணும், தாயும் தகப்பனும் சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அல்ஹம்து சூராவை கிராத்தா தப்பில்லாம ஓதுறதுக்கு தாயும் தகப்பனும் சொல்லி கொடுக்கணும். இது எல்லாமே தாய் தகப்பனுடைய வேலை. இதுதான் வெளிப்படை. நம்ம மறைச்சு பேசிட்டு இருக்கோம், அப்படிலாம் கிடையாது. ஏன் பையனுக்கு சுன்னத்தை அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் சொல்லி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. நான் தான் தகப்பேன். அல்லாஹ் என்னிடத்துல தான் கேள்வி கேட்பான். ஆனா அந்த சூழல் இன்னைக்கு இல்லை. தாய்மார்களுக்கு வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கிறது. தந்தைமார்களுக்கு வெளியில நிறைய சம்பாதிக்கணும், காசு பணங்களை கொண்டு வரணும், அந்த பொறுப்புகள் இருக்கிறது. அதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கென்று சில கல்விகள் தேவைப்படுகிறது. அத்தாவுக்கு அலிபாத்தா தெரியல, பிள்ளைக்கு எங்க ஓதி கொடுக்கிறது? பெரும்பாலும் அம்மாக்களுக்கு திருமணம் முடிக்கும் போது மனைவி பொண்ணு ஓதி இருக்கிறான்னு கேட்டு 2 கத்தம் ஓதி இருக்கு, 3 கத்தம் முடிச்சிருக்குன்னு அந்த அம்மா பெருமையா சொல்லுவாங்க. பொண்ணை பெற்றவங்க பெருமையா சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஓதன பெண்ணை கட்டியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு திருப்திக்காக வேண்டி ஓதன பெண்ணை திருமணம் முடிக்கிறோம். அந்த பொண்ணு எப்படி அல்ஹம்து சூரா ஓதுது, குர்ஆன் எப்படி தெளிவா ஓதுது, அதை பத்தி நமக்கு தெரியாது. நமக்கு அந்த அறிவு நாலேஜ் இல்லாதனால நாம அதை பத்தி பெரிய ஆய்வு செய்யறதில்ல. ஏதோ முஸ்தாத்பி வந்திருக்கிறாங்க, ஓதி கொடுத்துருக்குறாங்க, 2 முறை குர்ஆனை முடிச்சிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் ஓதன பொண்ணு திருமணம் முடிச்சிடறோம். இந்த அம்மாவுக்கு குர்ஆன் எந்த அளவுக்கு இருக்கு, சுன்னத்துகள் எந்த அளவுக்கு இருக்கு, சுன்னத்தான துவாக்கள் எந்த அளவுக்கு இருக்கு, அதுல பெரிய கவனம் நம்ம செலுத்துறது இல்லை. அன்பான சகோதர பெருமக்களே, நாம தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இப்போ அந்த சூழல் சரியாக இல்லாதனால மஹல்லாக்களில் என்ன செய்யறாங்க, அப்போ உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியலையா, ஒன்று அந்த நாலேஜ் இருக்கணும், நாலேஜும் சரியாக இல்லை, நேரம் இருக்கணும், நேரமும் இல்லை. சரி பரவாயில்லை, மதரசாக்கள் ஆரம்பிக்கிறோம், பள்ளிவாசலில் காலை மாலை மக்தபுகள் நடக்கும், அனுப்பி விடுங்க, நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். இமாமே அதை சொல்லி கொடுப்பாங்க, உஸ்தாத்மார்கள் போட்டு சில ஆசிரியர்கள் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி கொடுக்குறோம் என்ற அடிப்படை கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு உண்டானது. 10ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் இந்த மக்தபுடைய அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இப்ப கேள்வி என்னவென்றால், நாமும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. சொல்லிக் கொடுக்கறதுக்கு மதரசாக்களுக்கு பள்ளிவாசல்கள் நபர்கள் இருக்கிறாங்க, அங்கேயாவது அனுப்புறோமா? அதற்கும் நமக்கு நேரம் இல்லை. அருமையான சகோதர பெருமக்களே, மக்தபு மதரசாக்கள் என்பது இஸ்லாத்துடைய அஸ்திவாரம். 1லிருந்து 10 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கிறோமோ அதுதான் அந்த பிள்ளையுடைய உள்ளத்துல பதியும். 25 வயசுல திருமண வயசு வரும் பொழுது நம்ம என்ன ஏத்தினாலும் ஏறாது. மொதல் 10 வயசு அதுதான் கிரகிக்கிற வயசு, பார்க்கறதையெல்லாம் நம்புறது, பார்க்கறதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற வயசு. அந்த நேரத்தில் போல நம்முடைய பிள்ளைகளுக்கு வேற கொடுத்துட்டோம். பள்ளிக்கூடங்கள் 99% இன்னைக்கு நம்ம சேர்க்கிற பள்ளிக்கூடங்கள் நான் முஸ்லிம்ஸ் பள்ளிக்கூடம் தான். அங்கதான் படிப்பு நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு, சேர்க்கிறோம், பிரச்சனை இல்லை, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அங்க என்ன சொல்லி கொடுக்கப்படுகிறது? நம்முடைய பிள்ளைகளுக்கு இறைவன் சம்பந்தமாக என்ன சொல்லி கொடுக்கப்படுகிறது? இதையாவது நம்ம குறைஞ்சபட்சம் கேட்டு இருக்கிறோமா? நம்ம புறத்திலிருந்து நம்ம ஏதாவது ஃபீட் பண்ணியிருக்கோம், நம்ம ஏதாவது கொடுத்துருக்கிறோமா? அதுக்கும் வழி இல்லை. கண்ணியமான சகோதர பெருமக்களே, யூபியில் நதுவத்துல் உலமான மதரசா இருக்கு. அந்த மதரசாவுடைய நிறுவனர் சையத் அபுல் ஹசன் நதவி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. எந்த பகுதியில் மக்தபு மதரசாக்கள் இல்லையோ, திரும்ப சொல்றேன், அரபு கல்லூரிகளை பத்தி இங்க பேச்சே இல்லை. அரபு கல்லூரியில் 2வது செகண்டரி. அல்லாஹ் ரசூலை பற்றி அலிஃப் பாத்தா சொல்லி கொடுக்கப்படுது இல்லையா? சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கணும், தக்பீர் கட்டும் போது அல்லாஹ் அக்பர் சொல்லணும், கையை எங்க கட்டணும், என்ன சனா ஓதணும், அல்ஹம்து சூரா எப்போ ஓதணும், ருக்கூல என்ன ஓதணும், சஜிதால என்ன ஓதணும், இதுதான் மக்தப் மதரசாக்கள் சொல்லி கொடுக்கப்படுகிறது. புகாரி முஸ்லீம்லாம் சொல்லி கொடுக்கப்படுறது இல்லை இல்லையா? இஸ்லாமிய வரலாறுகள், சஹாபாக்களை பத்தி, ரசூலுல்லாஹ் பத்தி, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப உறுப்பினர்கள் பத்தி, இந்த சின்ன சின்ன இஸ்லாமிய கொள்கைகள், சின்ன சின்ன சட்டத்திட்டங்கள் சொல்லி கொடுக்கப்படுகிறது இல்லையா? இந்த மதரசாக்கள் எந்த பகுதிகளிலே இல்லையோ அல்லாஹ் பாதுகாக்கணும், அங்கதான் முர்த்தத் அதிகமாகிறது. முர்த்தது மீன்ஸ் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறார்களே, அதுக்கு இஸ்லாத்தில் வைக்கப்பட்ட பெயர் முர்த்தது. அது எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை விட்டு ஒருத்தர் வெளியே போயிட்டார், ஹிந்து ஆகிட்டார், கிறிஸ்தவர் ஆகிட்டார், பௌத்தர் ஆகிட்டார், இல்லை கடவுள் இல்லைன்றாரு, எந்த கொள்கையில் போனாலும் அதற்கு பேர் என்ன?
முருத்தது. எங்க முருத்தது அதிகமாகும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும், மக்தப் மதரசாக்கள் எங்க ரொம்ப குறைவாக இருக்குமோ அங்க முருத்தது அதிகமாகும் என்பதாக அபுல் ஹசன் நதி அவர்கள் சொல்கிறார்கள். அவங்களுக்கு பேர் என்ன தெரியும்? உலக அரங்கில ஹதியத்துல் ஆலமினிலிருந்து, உலகம் அதாவது இந்தியாவிலிருந்து உலகத்திற்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய நன்கொடை, மிகப்பெரிய அருள் என்பதாக இவருக்கு உலக அரங்கில உலமாக்களுக்கு மத்தியில பெயர். இவர் சொல்லுகின்ற கருத்து. கண்ணியமான சகோதர பெருமக்களே, நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் ரசூல் சம்பந்தமாக நம்மின் புறத்திலிருந்து எந்த அளவு ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது. திருமிதி ஷெரீஃபுடைய 4408வது ஹதீஸ் நம்ம பலமுறை கேள்விப்பட்டதுதான், நான் பலமுறை பேசியிருக்கேன், நீங்க பலமுறை கேள்வி கேட்டு இருக்கிறீங்க. முரு அவுலாதக்கும் வஹும் அபுனாவுன் சபஸினீன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு 7 வயதாகும் பொழுது தொழுவும்படி ஏவுங்கள். வதிரிபூஹும் அலைஹா வஹும் அபுனாவுன் அஷ்ரிசினீன், உங்களுடைய பிள்ளைகள் 10 வயது வந்த பிறகும் தொழவில்லை என்றால் அவர்களை அடித்து தொலைவையுங்கள். பெருமானார் பேசுறாங்க, நாம சொல்லல, அடிக்க சொல்லி. நம்முடைய தலைவர் பெருமானார் சொல்றாங்க 7 வயசுல தொலை சொல்லுங்க, 10 வயசுல அடித்து சொல்ல சொல்லுங்கன்ட்டு. இந்த இமாம் அபு ஹசன் நதி இவங்க சொல்லுவாங்க 7 வயசுல தொழணும்னு சொன்னா 7 வயசுக்கு முன்னாடியே நம்முடைய பிள்ளைகளுக்கு தொழுகையுடைய சட்டத்திட்டங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி தக்பீர் கட்டணும், ருக்குல என்ன ஓதணும், சஜிதால என்ன ஓதணும், இந்த சட்டங்கள் எல்லாம் 7 வயசுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்திருக்கணும். குறைஞ்சபட்சம் 7 to 10 அந்த 3 வருஷத்துல நம்முடைய பிள்ளைகள் தொழுகை சம்பந்தமா ஃபுல் டீடைல் தெரிஞ்சிருக்கும். 10 வயசுல வந்து தக்பீர் கட்டினா அவனை நம்ம பார்த்து ஆச்சரியப்படணும். தொழுகையில எந்த மிஸ்டேக்கும் இருக்காத அளவிற்கு அந்த 10 வயசுக்குள்ள நம்முடைய பிள்ளைகளை சரி செஞ்சிருக்கணும். 10 வயசுக்கு மேல சரி செய்யறது இல்ல. 7 to 10 அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா 10 வயசுக்குலாம் என் பையன் என் பொண்ணு பர்ஃபெக்டா தொழுவான், எந்த குழப்பமும் இருக்காது என்று சொல்லுகின்ற அளவிற்கு நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும்.